யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 16, 23, 24 பிறகு 26 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 16, 23, 24 பிறகு 26. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். 26. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காகவே பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். கடந்த பல வாரங்களாக ஜெபத்தை குறித்து இங்கே போதித்து வருகிறோம் என்பதை அறிவீர்கள். இப்பொழுது ஒரு புதிய பகுதி ஆரம்பிக்க போகிறோம். குறைந்தது இந்த ஒரு பகுதியாவது இந்த ஜெபத்தின் தொடரிலே போதிக்கலாம் என்று இருக்கிறேன். இது என்னவென்றால், இது புதிய உடன்படிக்கையும் ஜெபத்தையும் குறித்த ஒரு பகுதி. அதுக்கு தலைப்பு இப்படி கொடுத்திருக்கிறேன், The Glorious Virtues of the New Covenant Prayer. புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தின் மகிமையும் மேன்மைகளும், புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தின் மகிமையும் மேன்மைகளும் என்று இதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் புதிய உடன்படிக்கையின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வேத புஸ்தகத்தை திறப்பீர்கள் என்றால், பழைய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது பழைய ஏற்பாடுன்னு போட்டிருக்குது. புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் புதிய ஏற்பாடு மத்தேயுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பேஜ்ல புதிய ஏற்பாடுன்னு போட்டிருக்குது. வேற ஒன்றும் இல்ல, பழைய ஏற்பாடுனா பழைய உடன்படிக்கை, அது பழைய ஏற்பாடு, கர்த்தர் பண்ண பழைய ஏற்பாடு. அது அவர்கள் எப்படி தேவனிடத்தில் வரலாம் என்பதற்கு அவர் பண்ணி வைத்த பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுன்னு சொன்னா புதுசா ஒண்ணு செய்திருக்கிறார், அது மத்தேயிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதுக்குதான் புதிய ஏற்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய ரட்சிப்புக்காக வைத்துள்ள திட்டத்தை இப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டு விதமாக பிரித்திருக்கிறார்கள். அதை பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்பதுதான் அதுக்கு சரியான பெயர். பழைய உடன்படிக்கையின் கீழ் அது நிழலாட்டமாயிருந்தது. இந்த புதிய உடன்படிக்கையோ நிஜமாயிருக்கிறது. அது வேற இது வேற என்றல்ல, அது புதிய உடன்படிக்கையின் கீழ் என்ன நமக்கு உண்டாக போகிறது என்பதை நிழலாட்டமாய் எடுத்து காண்பிக்கிறது. ஆனால் இருந்தாலும் அது புதிய ஏற்பாட்டை விட குறைவு, அல்லது புதிய உடன்படிக்கையை விட குறைந்தது. ஏன் என்று சொன்னால் அது இன்னும் நிஜம் அல்ல, வெறும் நிழல் தான். அது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இதேதான் அங்க சொல்லி இருக்குது. அங்க ஒரு படம் போல சொல்லி இருக்குது, முன்னறிவிப்பாய் சொல்லி இருக்கிறது, நிழலாட்டமாய் சொல்லி இருக்கிறது, திருஷ்டாந்தமாய் சொல்லி இருக்கிறது. இங்க இயேசு நமக்காக சிலுவையில மரித்தார், ரத்தத்தை சிந்தனார், எல்லாம் பண்ணார். அங்க எப்படி அதை சொல்றது? அங்க இயேசு இல்ல. இயேசு வர்றதுக்கு முன்னாலே ஆடுகளை பலியிடுவதன் மூலமாக, அதனுடைய ரத்தத்தை சிந்துவதன் மூலமாக, அதனுடைய ரத்தத்தை தெளிப்பதன் மூலமாக, இப்படி பலிகள் மூலமாக, அவருடைய ஆஸ்திரிப்புகளின் மூலமாக பழைய உடன்படிக்கையின் கீழே இயேசுவை குறித்து அங்கு போதிக்கப்பட்டது. இயேசுவின் மூலமாய் உண்டாகிற ரட்சிப்பை குறித்து அங்கு போதிக்கப்பட்டது. இருந்தாலும் இயேசு அங்க இன்னும் வரல, இயேசுடைய ரத்தம் சிந்தப்படவில்லை, இயேசு மரிக்கல. இயேசு மரிப்பார் என்பதற்கு நிழலாட்டமாய் அங்க போதிக்கப்பட்டது. ஆகவே பழைய உடன்படிக்கை என்பது புதிய உடன்படிக்கையை காட்டிலும் சற்று குறைந்ததாகவே இருக்கிறது. அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய நன்மைகள் புதிய உடன்படிக்கை கீழ் கிடைக்கக்கூடிய நன்மையை காட்டிலும் சற்று குறைந்ததாகவே இருக்கிறது. இப்பொழுது நான் வாசித்த இந்த வசனத்திலே, அந்த நாளிலே, வார்த்தையில கவனிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது சில நேரத்தில் கடகடன்னு வாசிட்டு போயிடுறோம். கடகடன்னு ஒரு தடவை வாசிக்கணும், அது நல்லது. ஆனால் அப்புறம் தனித்தனியா பார்க்கணும் எல்லாத்தையும். அந்த நாளிலே அப்படின்னு உடனே கேள்வி வரணும், எந்த நாளிலே? அந்த நாளிலேன்றது எந்த நாளை சொல்லி இருக்குது? என்றைக்கு இது அந்த நாளிலே வேதம் சொல்லுதனா, எந்த நாளிலே என்று நாம் கேட்க வேண்டியதா இருக்கிறது. சில வார்த்தைகளை கவனிப்போம். அந்த நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். இயேசு இந்த பூலோகத்தில் வாழ்ந்த போது சீஷர்கள் இயேசுவிடத்தில் எது வேண்டும் என்றாலும் கேட்டுக்கொண்டார்கள். அவர் அவர்களுக்கு செய்து கொடுத்தார். அவர் சொல்றாரு, அந்த நாளிலே, ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, அதாவது அந்த நாள்ல என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும், அதாவது இப்ப இருக்கிற காலம் வேற, இயேசு நின்று பேசிக் கொண்டிருக்கிறாரு, அந்த காலம் வேற என்று சொல்லுகிறாரு. இனிமேல் வரப்போகிற காலம் ஒன்று இருக்கிறது, அந்த நாள்ல இருந்து அது ஆரம்பிக்கிறது. அந்த காலத்தில் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள். அதாவது அந்த நாள்ல
இருந்து துவங்கி கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். 26ஆம் வசனத்தில் மறுபடியும் அதே சொல்கிறார். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்திலே வேண்டிக் கொள்வீர்கள், நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அந்த நாளிலே நீங்கள் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். பிதாவினிடத்திலே நாம் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் மகிமையும் மேன்மைகளையும் குறித்து பேச இருக்கிறேன். அதில் முதலாவது மேன்மை என்னவென்றால், புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் முதலாவது மேன்மை என்னவென்றால், இயேசுவின் நாமத்தை ஜெபத்திலே நாம் உபயோகிக்கக்கூடிய ஒரு உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உரிமை பழைய உடன்படிக்கையின் கீழே கிடையாது. இந்த இயேசுவின் நாமம் பழைய உடன்படிக்கையின் கீழ் கிடையாது என்று பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கை என்றைக்கு ஆரம்பித்தது? இயேசு இந்த உலகத்தில வந்து சிலுவையில மரித்து மறுபடியும் உயிரோடு எழுந்து நமக்காக பாவத்துக்காக பிராயச்சித்தம் பண்ணினாரே, அதை முடித்து எழுந்த பிறகுதான் புதிய உடன்படிக்கை அமலுக்கு வந்தது. ஆரம்பத்தின் நாளாக அது இருக்கிறது. அதுவரைக்கும் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கவில்லை. அப்படி என்று சொன்னால், இயேசுடைய ஊழியம், இந்த பூமியில இயேசு வந்து ஊழியம் செய்த போது அவருடைய ஊழியம் கூட பெரும்பாலுமானது பழைய உடன்படிக்கையின் கீழான ஊழியம் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்க கேட்கலாம், என்னையா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே புதிய உடன்படிக்கைன்னு போட்டிருக்க, புதிய ஏற்பாடுன்னு போட்டிருக்க, அப்ப மத்தேயு வர்றதுக்கு முன்னாடி, மத்தேயு சுவிசேஷத்துக்கு முன்னால போட்டிருக்கிறதுனால இதெல்லாம் இயேசுடைய ஊழியம் எல்லாம் அங்கதான் நடக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே அதை எப்படி பழைய உடன்படிக்கைன்னு சொல்லலாம் நீங்கள் என்று சொல்லலாம். இங்க பழைய உடன்படிக்கை மல்கியாவோட முடியுது, புதிய உடன்படிக்கை மத்தேயோட துவங்குகிறது என்கிற ரீதியில் இங்க போட்டிருக்கிறது. ஆனால் சரியாக பார்க்க போனால் புதிய உடன்படிக்கை ஆரம்பமாகிறது வந்து கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகுதான். ஆகவே கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்து செய்த ஊழியங்கள் எல்லாம் பழைய உடன்படிக்கையின் கீழ் செய்யப்பட்ட ஊழியங்கள் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த உடன்படிக்கையின் கீழே இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார். ஆகவே ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறேன். கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஜெபம் கூட பழைய உடன்படிக்கையின் ஜெபம். இருக்கீங்களா? கர்த்தருடைய ஜெபம் என்று சொன்னால், பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே அப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் அல்லவா? அந்த ஜெபம் கூட பழைய உடன்படிக்கை, அந்த பழைய ஏற்பாட்டின்படி உள்ள ஜெபம். புதிய ஏற்பாட்டின்படி ஜெபம் மாறுகிறது. அதனால்தான் சொல்றாரு, பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே அப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக, அப்படி ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் தான் அதே இயேசுதான். சொல்றாரு, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதில்லை, பிதாவினத்திலே என் நாமத்தினாலே நீங்கள் வேண்டிக் கொள்வேன்னு சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ஜெபம் நான் கற்றுக் கொடுத்தேன் தான், ஆனாலும் இந்த ஜெபம் மாறுகிற ஒரு நாள் வருகிறது. இந்த ஜெபத்தை மாற்றி கொஞ்சம் வித்தியாசமாய் செய்யக்கூடிய நாள் ஒன்று வருகிறது என்று அவரே சொல்லி இருக்கிறார். ஆகவே அப்செட் ஆயிடக்கூடாது. என்ன கர்த்தருடைய ஜெபத்தை எப்படி பழசிட்டாரு, அதை விட புதுசெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சிலர் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. கர்த்தருடைய ஜெபம் நல்ல ஜெபம் தான், ஆனால் அது பழைய உடன்படிக்கை, அந்த பழைய ஏற்பாட்டின் கீழே உள்ள ஜெபம். ஆகவே சில புதிய உடன்படிக்கையின் மேன்மையான காரியங்கள் அதிலே காணப்படவில்லை என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் திருப்பினீர்கள் என்றால் அந்த ஜெபத்தை வாசிக்கலாம். 9ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பாருங்க, அங்க எடுத்த உடனே தெரியுது கிறிஸ்தவ ஜெபத்தை காட்டிலும் இது வித்தியாசமா இருக்குது. எந்த விதத்துல வித்தியாசம்? பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவேன்னு சொல்லி பிதாவினத்திலே ஜெபிக்க சொல்லுகிறார். ஆனால் இயேசுவின் நாமம் அங்கே இல்ல. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதாவினத்திலே நீங்கள் எதை கேட்டுக்கொண்டாலும் அவர் அதை செய்வார் என்று சொல்லி. அப்ப புதிய ஏற்பாட்டின் ஜெபம், புதிய உடன்படிக்கையின் ஜெபம் என்ன? பிதாவினத்திலே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற ஜெபம். அப்ப நாம எப்படி ஜெபம் பண்றோம்? இப்படி அல்ல. பரமண்டலங்களில் பிதாவே இயேசுவின் நாமத்திலே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நான் உம்முடைய வருகிறேன் என்று சொல்லி அப்படிதான் நாம் ஜெபம் பண்றோம். அந்த இதே மிஸ்ஸிங், அதுவே கிடையாதுங்க. இயேசுவின் நாமம் சுத்தமா மிஸ்ஸிங்கா இருக்குது, இங்க காணப்படவே இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவேதான் இது பழைய உடன்படிக்கையின் கீழ் உள்ள ஜெபம். இன்னொரு காரியம் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்க. இதுல பல காரியங்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் காண்பிக்கிறேன் ஏன் இது பழைய உடன்படிக்கையை சேர்ந்த ஜெபம் என்று சொல்லுகிறார். பரமண்டலங்களில் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் வரட்டும் வரட்டும் ஜெபம் பண்ண சொல்றாரு. ஆனா
ராஜ்யம் இப்பொழுது வந்து விட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வர்றதுக்கு முன்னால பண்ண ஜெபம் இது. இப்ப ராஜ்யம் வந்து விட்டது. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை மனுஷருடைய வாழ்க்கையில இன்றைக்கு வந்து நுழைந்து விட்டது. தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு உண்டாயிருக்கிறது, நமக்குள்ளே அது இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆனால் இயேசு அன்றைக்கு நின்று பேசிக் கொண்டிருந்த போது அவர் இன்னும் மரிக்கவில்லை, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தவில்லை. தேவனுடைய ராஜ்யம் மனிதருக்குள்ளே வர வாய்ப்பு இல்லை. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் வருவதாக இன்றைக்கு ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வந்தாகிவிட்டது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று என்று சொல்லி இருக்கிறது. உண்மையிலேயே தீமையானவனிடத்திலிருந்து, deliver us from the evil one, தீமையானவனிடத்திலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையானவனிடத்திலிருந்து இன்றைக்கு இயேசு நம்மை ரட்சித்து விட்டார். கல்வாரி சிலுவையில செய்த காரியத்தின் மூலமாக ஏற்கனவே ரட்சித்து விட்டார். அப்ப அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால பண்ண ஜெபம் இது. சில காரியங்களை நான் சுட்டி காண்பித்தேன் அதுல இருந்து. அப்ப சிலர் கேட்கலாம், என்னையா கர்த்தருடைய ஜெபத்தையே எடுத்து ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்க? நான் ஒண்ணு இல்லாம ஆக்கலங்க. நான் என்ன சொல்லுகிறேன், பழைய உடன்படிக்கையின் கீழே அது உன்னதமான ஜெபம். பாருங்க, சீஷர்கள் இயேசு ஜெபம் பண்றதை பார்த்துட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு வந்து கேட்கிறாங்க இயேசு கிட்ட. என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுத்தாரும் என்று கேட்கிறார்கள். ஏன்னா இவர மாதிரி அந்த காலத்துல யாரும் ஜெபம் பண்ணல. பழைய உடன்படிக்கையின் கீழே கூட அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டுதான் வந்தார்கள். ஆனா இயேசு அவர்களை காட்டில இன்னும் உயர்ந்த விதத்துல ஜெபம் பண்ணுகிறார், உன்னதமான விதத்துல ஜெபம் பண்ணுகிறார். எப்படி என்ன விதத்துல அது உன்னதமான விதத்துல ஜெபம் பண்ணார்னு சொன்னா, முக்கியமாக ஒண்ணு என்னவென்று சொன்னால், அது ஏன் சொல்றேன்னா, சிலர் சொல்றாங்க அப்புறம் ஏன் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார், இந்த ஜெபத்துல என்ன இருக்கு, இந்த ஜெபத்துல என்ன இருக்குன்னு சொல்றேன். இந்த ஜெபத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தேவனை பிதாவே என்று அழைக்க சொன்னது இந்த ஜெபம்தான். முதலாக மனிதரை பார்த்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிட சொல்றார் பாருங்க, அது இந்த ஜெபத்துல தான். அது வரைக்கும் மனிதர்கள் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, அந்த தேவனே, இந்த தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, வானத்துக்கும் பூமியின் தேவனே, இப்படிதான் சொன்னார்ல ஒழிய பிதாவே என்று கூப்பிட்டதே கிடையாது. இயேசு பிதாவோடு நெருக்கம் உள்ளவர்களா இருந்தார். பிதாவிடத்தில் அவர் விண்ணப்பிக்கிறார். இதெல்லாம் சீஷர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் இப்படி ஜெபம் பண்ண கற்றுத்தார். உங்களுடைய ஜெபம் ரொம்ப அருமையா இருக்குது, எப்படி இப்படி ஜெபம் பண்றதுன்னு கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள் என்று சொல்லி தேவனை தகப்பன் என்று அழைக்க சொல்லுகிற ஜெபம் இது. அந்த விதத்திலே பழைய ஏற்பாட்டு ஜெபத்திலே இது மிக உன்னதமான ஜெபம். பழைய உடன்படிக்கையின் ஜெபங்களிலேயே இந்த கர்த்தருடைய ஜெபம் மிகவும் உன்னதமானது. ஆகவே யாரும் நினைச்ச கூடாது, என்ன கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்ட்டாருங்க, அப்படி எல்லாம் சொல்லல நானே. அதுவும் இல்லாமல் இன்னைக்கும் சிலர் பாருங்க, வெறும் இந்த பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய ஜெபம் தான் அது சொல்ல சொன்னார், அவர் தான் சொல்ல சொன்னார். அவர் சொல்ல அவர் என்ன சொன்னாரு நல்லா கவனிக்கணும். சொல்ல சொன்னார்னா கூடாது. 9ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது pray in this manner என்று சொல்லுகிறார். இந்த விதத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, இதுல சில பிரின்சிபல்ஸ் அடங்கி இருக்கிறது. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு சில காரியங்கள் இங்கே அடங்கி இருக்கிறது. எப்படி ஜெபிக்கிறது என்று நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஜெபம்னா எப்படி இருக்க வேண்டும், அது என்னவா இருக்க வேண்டும், அதுல என்னென்ன இருக்க வேண்டும் என்றெல்லாம் இதுல இருக்கிறது. குறிப்பா எடுத்துக்கொண்டால், பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே அப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக முதல்ல எடுத்தவன தேவனை துதிக்கிறார், தேவனை ஆராதிக்கிறார். அப்ப ஜெபம் எப்படி பண்ணணும், கர்த்தரை முதல்ல துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்க வேண்டும் என்று இங்க காண்பிக்கிறார். அப்புறம் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்தை தான் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துல தேவனுடைய சித்தத்தை இந்த விதத்துல எல்லாம் இந்த ஜெபத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதனால இந்த ஜெபத்தை இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிடலாம், இது பழைய உடன்படிக்கை ஜெபம், இது வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லல, தப்பா நினைச்ச கூடாது. நல்லா கரெக்டா விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, அது இன்னைக்கும் எடுத்துக்கொள்ளலாம், என்னைக்கும் அது சரிதான். ஜெபம் பண்ணுகிற விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா எங்க இருந்து போதிக்கலாம். முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும் ஜெபம்? கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். வரும்போதே பிச்சை கேட்கிற மாதிரி வரக்கூடாது, ஐயா பொய்யான்னுட்டு வரக்கூடாது. வரும்போதே எப்படி வரணும்? பிதாவே என்று சொல்லி உரிமையோடு வர வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். இதெல்லாம் இங்க இந்த ஜெபத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். தேவனுடைய சித்தத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். பிறகு நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு மன்னியும், எங்களை ரட்சியும். இதெல்லாம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கலாம். மன்னியும் என்று கேட்கிறபடினாலே நாம் ஜெபத்தின் நேரத்திலே நாம் கர்த்தரோடு சரியான விதத்திலே உறவிலே இருப்பது அவசியம். நம்முடைய பாவங்களை நீக்கி போட்டு
அவளை மன்னிக்கும்படியாய் கேட்டு கர்த்தரோடு நம்முடைய உறவை சரியா வைத்துக் கொள்வது அவசியம். அப்பதான் ஜெபம் கிரியை செய்யும். இதெல்லாம் இங்க விளங்குது பாருங்க. எல்லாவற்றின் மேல் ஜெயத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். கடைசியில ஜெபம் முடிக்கும் போது எல்லா கனத்தையும் மகிமையும் மரியாதையும் எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் ஏறெடுக்க வேண்டும். இதெல்லாம் இந்த ஜெபத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் சொல்லி இருக்கிறார். இந்த விதத்தில ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருடைய சித்தத்தை ஜெபம் பண்ணுங்க, இப்படி எல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் பிரின்சிபல்ஸ். எப்படி ஜெபம் பண்ண வேணும் என்கிறதை உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஜெபமா இது இருக்கிறது. அந்த விதத்துல இந்த ஜெபத்தை இன்றைக்கும் எடுத்துக் கொள்ளலாம். எத்தனை பேருக்கு வழங்குச்சு? ஆமேன். போயிட்டு தப்பு தப்பா சொல்லக்கூடாது. சாம் செல்லதுரை கோயிலுக்கு போனேன் இன்னைக்கு, அவர் ரொம்ப மோசமான பிரசங்கியாராக்கும். அவர் என்ன சொல்லிட்டாரு, கர்த்தருடைய ஜெபத்தை இதெல்லாம் பழைய காலத்து ஜெபம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னுட்டாரு. சொல்லுவாங்க அப்படி ஆளுங்க. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இதை சொல்லிட்டே வர்றேன். நீ என்ன சிலர் எல்லாரும் பண்ண மாட்டாங்க, 1-2 பேர் இருக்காங்க, இன்னைக்குதான் வந்திருப்பாங்க. என்னதான் பண்றாங்க, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம்னு வந்திருப்பாங்க. நான் போயிருந்தாக்கும், நான் இவ்வளவு காலமா கர்த்தருடைய ஜெபத்தை நான் பண்ணிட்டு வரேனாக்கும், இவர் கர்த்தருடைய ஜெபத்தை ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லல, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிதாவேங்கிற சத்தியம் அதுல இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. இதுதான் பெரிய வெளிப்பாடு அந்த ஜெபத்துல. எப்படி ஜெபிக்க வேணும் என்கிற விளக்கங்கள் அதுல இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தால் இது குறைவுள்ள ஜெபமா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல ஜெபத்தை இன்னொரு ஹையர் லெவலுக்கு, இன்னொரு மேலான ஒரு நிலைக்கு தேவன் உயர்த்தி விட்டார் இந்த ஜெபத்தை. ஏனென்றால் இது மேலான ஒரு உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை காட்டிலும் இது மேலானது. இது மேலான வாக்குத்தத்தங்களும் மேலான சாத்தியக்கூறுகளும் உள்ள ஒரு உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? நாம் இயேசுவினிடத்திலே ஜெபிப்பதில்லை, நாம் இயேசுவின் நாமத்திலே பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உள்ள ஒரு பெரிய காரணம் என்ன? இயேசுவின் நாமம். எல்லாவற்றிலும் அந்த நாமம் உச்சரிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே செய்ய வேண்டும். புதிய உடன்படிக்கையின் ஒரு பெரிய, இந்த புதிய உடன்படிக்கையில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இயேசுவினுடைய நாமம். புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் விசேஷங்களை பற்றி தான் பேசி கொண்டு வருகிறேன். இந்த விசேஷங்கள்ல முதலாவது விசேஷம் நான் என்ன நினைக்கிறேன், ரொம்ப பிரதானமான விசேஷம் என்னவென்று சொன்னால் இயேசுவின் நாமம். இந்த நாமத்துல என்னவெல்லாம் அடங்கி இருக்குது, இந்த நாமம் என்ன என்பதை குறித்தெல்லாம் சொல்ல போகிறேன். ஆனா ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். இதை சொன்ன உடனே சில சொல்றாங்க, என்னையாது எப்படி ஜெபம் பண்ணா என்ன, ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பிச்சை கேட்கிற மாதிரி கேட்டா போடுறாரு, என்ன பெரிய இது, பிதாவினிடத்துல வந்து இயேசுவின் நாமத்துல அப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும், இல்லன்னா தரமாட்டாராக்கும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? நாங்க எவ்வளவு காலமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், பிதாவினிடத்துல வந்து இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணணுமான்னு கேட்கலாம். நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்கிறது சட்டப்படி தேவனிடத்திலே நாம் தேவனை அணுகுகிற ஒரு முறை. எல்லாரும் வந்து கர்த்தரிடத்துல வந்து ஒண்ணு ஜெபம் பண்ண முடியாது. வருகிறவர்கள் யாருமே பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது தேவன் யாராம், பாவத்தை நோக்கி பார்க்க கூடாத சுத்த கண்ணர் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவியை நோக்கி கூட பார்க்க முடியாது, பாவத்தோட எதுவுமே வச்சுக்க முடியாது, பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாரு. அப்போ ஒரு பாவி வந்து தேவனுடைய பிரசன்னத்துல வந்து நிக்கவே முடியாது, சாத்தியமே கிடையாது. தேவனிடத்துல வந்து அவன் ஜெபிக்கிறதுக்கு அவன் வரவே முடியாது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தில வருவதற்கு அவன் தகுதி அல்ல. நாம் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில நாம் எப்படி வருகிறோம் சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய், அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்ததன் மூலமாய் நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் வருகிறோம். அப்ப தேவனிடத்தில் வருகிறது என்றாலே சட்டப்படியாக சரியான அப்ரோச் இருக்க வேண்டும். யார் வேணா வந்துட முடியாது, எப்படி வேணா வந்துட முடியாது. ஒரு பேங்க்ல போய் ஒரு செக் கேஷ் பண்றோம்னா நான் எங்க வேணா கையெழுத்து போடுவேன், மேலையும் போடுவேன், கீழையும் போடுவேன், பின்னாலையும் போடுவேன், மூலையிலையும் போடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எங்க போட சொல்லிருக்காங்க அங்கதான் போடணும். எப்படி போடணுமோ போடணும், என்ன செய்யணுமோ செய்யணும், கரெக்டா அவங்களுடைய முறையை தான் ஃபாலோ பண்ணணும். இல்லன்னா ஒண்ணு காசு கிடைக்காது. எப்படி செய்யணுங்கன்னு கேட்டு கரெக்டா என்ன பண்றோம், எப்படி போட்டா கையெழுத்து தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அப்படிதான். அது ஏனென்று சொன்னா அதான் முறை. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற சட்ட திட்டங்கள் இதெல்லாம் நத்திங். கர்த்தருடைய பார்வையில அவர்தான் எல்லா பிரமாணங்களையும் இயற்றியவர். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்கிற பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவர். ஆகவே பாவி ஒருவனும் தேவனை அணுக முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆகவே பாவி ஒருவன் தேவனிடத்தில் வர வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ண வேணும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வர முடியும். அதனால்தான் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய பாவத்தை வைத்து, நம்முடைய பாவத்தை அவரை சுமக்க செய்து, அவர் நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொள்ள செய்து, எல்லாவற்றையும் சட்ட ரீதியாக, ஏன் தெரியுமா, தேவன் நம்ம சும்மா மன்னித்தர முடியாது.
சிலர் இப்படின்னு சொல்றாங்க, எதுக்கு இந்த சிலுவையெல்லாம், சிலுவையில போட்டு அவர் ஆணியில அடிச்சு ரத்தம் சிந்தி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வர அப்படியே ரத்தமா கொட்டி உழுத நிலம் போல அவர் உடம்பு ஆக்கி இப்படியெல்லாம் கடவுள் பண்ணலாமா? நம்மள சும்மா பார்த்து ஓ மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வேணாமா? நான் கூட என் பிள்ளைய எத்தனையோ மன்னிக்கிறேன், நான் கூட எனக்கு விரோதமா செய்கிறவரெல்லாம் மன்னிக்கிறேன், கடவுள் ஏன் என்ன பார்த்து மன்னிச்சிட முடியாது? நீங்க ஏன் மன்னிக்கிறீங்கன்னா நீங்களே தப்பு செய்யற ஆளு, அதனால மன்னிக்கிறது சுலபமா இருக்குது. தப்பே செய்யாத ஆள் மன்னிக்கிறது கஷ்டம். அவர் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார், இப்படின்னா அப்படிதான் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இத சாகவே சாகும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பரவாயில்லப்பா சாகவே சாகும்னு சொல்லி இருக்கேன், இருந்தாலும் நீ பண்ணிட்டு என்ன பண்றது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம் அப்படின்னாருன்னா அப்புறம் அவர் சொல்ற எந்த வாக்கு தத்தத்தையும் நம்ம நம்பவே முடியாது. அவர் சொல்ற எதையுமே நம்ப முடியாது. அதனாலதான் தேவனால அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது, தேவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாது. பரவாயில்ல நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை திட்டவட்டமா காண்பிக்க வேணும். என்னத்தை காண்பிக்கணும்? நான் சொன்னதை சொன்னபடியே செய்வேன், நான் பிரமாணங்களை ஏற்றின தேவன், இந்த பிரமாணங்கள் நான் உண்டு பண்ணின பிரமாணங்கள், நான் சொன்ன வார்த்தையின்படி செய்வேன், நான் இப்படி சொல்லிட்டு ஆகவே அதை செய்வேன். கல்வாரி சிலுவையில இயேசுவின் மரணம் ஏன் அவசியமாயிற்று என்று சொன்னால் அவர் வார்த்தையின் தேவனா இருக்கிறார், சொன்னதே தான் செய்யறாரு. அவர் சொல்லிட்டார் பாவத்தின் சம்பளம் மரணம்னு. அப்ப இந்த மனுக்குலத்தின் பாவத்துக்கு சம்பளமா இருக்கிற மரணத்தை ஒரு மனிதன் சுமந்தாக வேண்டும். அதுதான் கல்வாரி சிலுவை. அதனால்தான் கல்வாரி சிலுவையில மரணம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில தான் சட்டப்பூர்வமாக தான் அவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க முடியும், சும்மா கேட்க முடியாது. சட்டப்பூர்வமாக அதன் அடிப்படையில தான் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியும். இதுதான் இந்த பரலோக தேவனின் ஒழுங்கு, பரலோக தேவனின் ஒழுங்கு இதுதான். ஆகவேதான் நான் எப்படி ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, எது ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி பண்ணா என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா அப்படின்னு சொல்றது தப்பு. எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணி ஆக வேணும் என்பது வேத வசனத்தின் போதனையா இருக்கிறது. ஆகவேதான் பாருங்க, இந்த இயேசுவின் நாமத்தை யார் வேணும் என்றாலும் ஒரு மேஜிக் ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ண முடியாது. யாராவது வேணா சும்மா ரோட்ல போற ஆள் எடுத்துக்கிட்டு இந்த இயேசுவின் நாமத்துல நான் இப்படி பண்ணிடுறேன், இயேசுவின் நாமத்துல நான் அப்படி பண்ணிடுறேன்னு சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் இயேசுவின் நாமம் என்பது உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, மீட்கப்பட்டவர்கள் உபயோகப்படுத்த முடியாது கொடுக்கப்பட்ட உரிமை. அவருடைய நாவில அது இருக்கலாம், அவர்களுக்கு அது உரிமை இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, இது ஒரு தரவு சாவி மாதிரி பாருங்க. இப்ப என் வீட்டுக்கு சாவி இருக்கு, நான் கையில சாவியை வச்சிருக்கேன், நான் போய் திறக்கிறேன் என் வீட்டை, இல்லையா? நீங்க அவர் சாவி வச்சு திறக்கிறாரு, என் சாவி கூட திறக்கும் போல இருக்கு, என்கிட்ட அதே மாதிரி ஒரு சாவி இருக்குது, நான் போய் திறக்கிறேன்னா என்னுடைய உத்தரவு இல்லாமல் வீட்டை திறந்தா அவ்வளவுதான், அது என் வீடு, அதனால அது ஏன் சாவி. இந்த சாவியை உத்தரவு இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், உரிமை இல்லாமல், எனக்கு தெரியாமல், என்னுடைய உத்தரவு இல்லாமல் யாராவது போய் சேர்றதா பின்னால என்ன வரும்? போலீஸ் தான் வரும். ஆனால் அதுக்கு உரிமையாளர், இப்ப என் பிள்ளை 10 வயசு பிள்ளையா கூட இருக்கலாம், இந்த சாவி அவனுக்கும் வேலை செய்யும். அவன் 10 வயசு தான், அதனால வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லாது, அவனுக்கு யாரு பண்ணாலும் வேலை செய்யும். ஆனால் இதுக்கு உரிமையாளர் தான் அதை உபயோகப்படுத்த வேண்டும், உரிமையாளர் தான் உள்ள போக முடியும், உரிமையாளர் தான் உள்ள போய் இருக்கிறதை எடுத்துக்கொள்ள முடியும். அதுபோல இந்த இயேசுவின் நாமத்திற்கு உரிமையாளர்களாக தேவன் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். கவனிக்க வேண்டும், எப்பேற்பட்ட பாக்கியம் என்பதை நீங்கள் பாருங்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். சொல்லிருக்காரு, எல்லாருக்கும் சாவி கொடுத்துறேன், சாவி பத்திரமா வச்சுங்க, எப்பெல்லாம் வீட்டுக்கு வரீங்களோ வாங்க, கட்டிக்கிட்டே நிக்க வேண்டாம். என்ன பண்ணுங்க, நேரா உள்ள வந்துருங்க, சாவியை வச்சு திறந்து உள்ள வந்துருங்க. தட்டிட்டு நிக்கிறது யார் தட்டிட்டு நிப்பா? வேலைக்காரன் தட்டிட்டு நிப்பான். ஹலோ, என்னையா தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லி இருக்கேன், அது பழைய உடன்படிக்கை. ஹலோ, இருக்கீங்களா? வேலைக்காரருக்கு அது வெளியாட்களுக்கு, அது விசிட்டர்ஸ்க்கு, அது பிள்ளைகளுக்கு தட்டுங்கள் அல்ல, ஆளாளுக்கு ஒரு சாவி, நேரா வர வேண்டியது, உள்ள விட வேண்டியது, திறக்க வேண்டியது, உள்ள போக வேண்டியது, என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த வீடு அவர்களுக்கு சொந்தம், அந்த வீட்டுல இருக்கிற எல்லாம் அவர்களுக்கு சொந்தம். நான் சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்யுங்கள் சொன்ன போது தேவாதி தேவன் நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை கொடுத்து எல்லாரும் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளும்படியாக, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, நமக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும்படியாக, மீட்பின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக, அனுபவிக்கும்படியாக உரிமையை இயேசுவின் நாமத்திலே கொடுத்து விட்டார். அதனால்தான் சொல்லுகிறார்,
நீங்க எங்கிட்ட சாவி சாவின்னு இனிமே கேட்டிருக்க வேணா. நீங்க என்ன பண்ணுங்க, பிதாவினிடத்துல என் நாமத்தினால போங்க. என் நாமம் தான் சாவி. அந்த நாமத்துல போனீங்கன்னா கதவு திறக்கும். இந்த பக்கம் இருக்கிறீங்க, ஆசீர்வாதம் அந்த பக்கம் இருக்குது. இங்க இருந்து அங்க எப்படி போறது? ஆசீர்வாதத்தின் இடத்துக்கு எப்படி போகிறது? பிரச்சனைகளின் பதிலின் இடத்துக்கு எப்படி போகிறது? உங்களுடைய குமாரர்கள் என்கிற ஸ்தானத்துக்கு எப்படி போகிறது? குமாரனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்று அனுபவிப்பது? இதுதான் திறவுகோல். நாமம் தான் திறவுகோல். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பிதா உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமே, இருக்கீங்களா? அப்ப வெறும் சும்மா இயேசுவின் நாமம் சொல்றது இல்ல, யார் அதை சொல்றாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வெறும் நாமம் அல்ல, வெறும் இந்த இயேசு அப்படின்ற வார்த்தையில் இல்ல, இந்த இயேசு என்கிற வார்த்தைக்கு பின்னால் என்ன இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? இவர் சிலுவையிலே பாவத்தை சுமந்து இருக்கிறார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு இருந்தார், எனக்காக பிசாசை தோற்கடித்தார், எனக்காக பரத்தில் வீற்றிருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் பாருங்க அந்த நாமத்தை வேலை செய்வார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிப்பதனால அந்த நாமத்தை உபயோகப்படுத்தினார். அதனால தான் அந்த நாமம் வேலை செய்கிறது. சும்மா வெறும் இயேசுன்னு சொல்லிட்டா இல்ல, அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவு, அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடிய விசுவாசம் எனக்கு இருக்கிறபடினால இந்த நாமம் எனக்கு வேலை செய்கிறது. இருக்கீங்களா? உங்க பிள்ளைக்கு பில் கேட்ஸ் பேர் வச்சுட்டா பில்லியனர் ஆயிடுவானா? என் பேர்ல புள்ள பேரும் பில் கேட்ஸ் தாங்க, அதே பேர் தான் வச்சிருக்கிறேன். அதே பேர் வச்சிட்டு இருந்தாலும் பில் கேட்ஸ் ஆக முடியாது. வெறும் பேர்ல இல்ல, வெறும் அந்த வார்த்தை பில் கேட்ஸ் அப்படியே பில்லியனர் ஆயிட மாட்டாங்க. டக்குன்னு ஒண்ணு போட்டு கடகடன்னு 0 போடுறது. வெறும் பேர்ல இல்ல, அந்த பேருக்கு பின்னால இருக்கிறது யார்? அவருக்கு என்ன சொந்தம்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? அதை நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன்? அதன் பேர்ல எப்படி நான் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், விசுவாசத்தை வைத்திருக்கிறேன்? இதுதான் அந்த நாமத்தை எனக்கென்று கிரியை செய்ய உதவுகிறது. இருக்கீங்களா? அப்படிதான் 2 பேர் அப்படிதான் பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப ஒரு நிமிஷம். அப்போஸ்தலர் 19 ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். 19:13 இருந்து. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, அவங்க பாக்குறாங்க பவுல் எல்லாம் சொல்றாரு இயேசுவின் நாமத்தில் அப்படின்றாரு, ஓடுது பிசாசு. மந்திரவாதி எல்லாம் பார்த்தா புது ஒரு ட்ரிக் ஒண்ணு வந்திருக்குது, புது மந்திரம் வந்திருக்குது ஊர்ல, நம்மளும் இந்த மந்திரத்தை கத்து வச்சுக்கலாம், நல்ல வேலை செய்தியா இது, இயேசுவின் நாமனா ஓடுது பாத்துடலாம், நம்மளும் இதை வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார். பிரதான ஆசாரனாகிய கேவா என்னும் ஒரு யூதருடைய குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள். 7 பேரும் போய் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம்னு பண்றாங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளாகவும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இயேசுவின் நாமம் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள நாமம் என்று அங்கு விளங்க ஆரம்பித்தது. ஏன்னா இயேசுவின் நாமத்தை பவுல் சொல்லும் போது அப்படி வேலை செய்தது. பிசாசுகள் நடுங்குகின்றன, ஓடுகின்றன, வியாதிகள் போகின்றன. இயேசு நாமத்திலே பலத்த அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறத மக்கள் காண்கிறார்கள். அதனால மந்திரவாதிகளை யூஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவனுக்கு அது வேலை செய்யாது. ஏனென்றால் அவன் வெறும் அந்த பேரை உச்சரிக்கிறான். ஆனால் அந்த பேருக்கு பின்னால் என்ன நடந்திருக்கிறதுங்கிறது பேர்ல இவனுக்கு விசுவாசம் இல்லை. அதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அதன் பேரில் உள்ள விசுவாசத்தினால் அதை உபயோகப்படுத்தவில்லை. ஆகவே அது அவனுக்கு வேலை செய்யவில்லை. நான் இன்றைக்கு கேட்கிறேன், எத்தனை பேரு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அவர் செய்த மீட்பின் கிரியின் பேர்ல விசுவாசம் வைத்திருக்கிற அனைவருக்கும் இந்த இயேசுவின் நாமம், நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதாலும் சரி 50 வருஷத்துக்கு ஆகவேதான் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்திலே பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். என் நாமத்திலே பிதாவினிடத்தில் யூஸ் பண்ணுங்க, என் நேம் என்றார். என்னுடைய நாமத்தை யூஸ் பண்ணுங்க, என்றால் அதுல வல்லமை இருக்கிறது. அந்த நாள்ல இருந்து அதை செய்யுங்கன்னு சொன்னார். எந்த நாள்ல இருந்து? இந்த நாள்ல சொன்னா நீங்க என் நாமத்துல ஜெபம் பண்ண வேண்டிய நாள் வருகிறது, காலம் வருகிறது. அந்த காலகட்டத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யோவான் 16, 23, 24, 26 ஆகிய வசனங்களிலே அந்த நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் தான், அந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பற்றி தான் அப்படி சொன்னார்.
அந்த காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, அந்த நாள் என்பது இரண்டாவது, அந்த நாள் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளையும் குறிக்கிறது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தை ஆரம்பித்து வைத்தது அந்த நாள் தான். அதையும் எடுத்து காண்பிக்கிறேன். அந்த நாள் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளையும் குறிக்கிறது. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட நாளிலிருந்து தான் இயேசுவின் நாமம் அதிகாரப்பூர்வமாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று அதிகாரம் பெற்ற நாமமாக அறிவிக்கப்பட்டது. இதெல்லாம் விசுவாசிகள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நாள் அது, எந்த நாளிலிருந்து அப்படி அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் பார்ப்போம் சற்று. நம்ம எல்லாருக்கும் நம்முடைய பெயர் எப்படி வருகிறது? 3 விதத்தில் வருகிறது. ஒன்று, நாம் ஒரு குடும்பத்தில் பிறந்தது நிமித்தமாக, பிறப்பு நிமித்தமாக ஒரு பெயரை சுதந்திரித்துக் கொள்கிறோம் இல்லையா? எந்த குடும்பம்னா அந்த குடும்பத்தின் பெயரை தான் நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிஷியல்ல வச்சிருக்கீங்க, இல்ல கடைசி பேர்ல கடைசியில வர சர்நேம்னு சொல்லி வரும் இல்லையா? ஏன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் தகப்பனுடைய பெயர் உங்களுடைய பெயரோடு இணைக்கப்படுகிறது. அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டீர்கள். எப்படி சுதந்திரித்துக் கொண்டீங்க? இதுக்காக ஒண்ணும் பண்ணல, இதுல பிறந்திருக்கிறீங்க, இந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறீர்கள். இரண்டாவது, சிலருக்கு பெரிய புகழ்ச்சி வாய்ந்த வல்லமையுள்ள பெயர்கள் இருக்கிறது. கேட்கிறவர்கள் நடுங்கக்கூடிய பெயர்கள் சிலருக்கு இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய சாதனைகளினாலே அப்பேற்பட்ட பெயர்களை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய பெயர் வல்லமையுள்ள பெயர்களாக கருதப்படுகிறது. ஏதோ ஒரு துறையில அவள் பெரிய சாதனை படைத்தவர்களா இருந்தா அந்த பெயரை காட்டணும், ஐயோ அவரா அப்படிங்கிற. ஏன்னா அந்த நாமத்துக்கு ஒரு பெரிய அதிகாரம். ஏன்னு சொன்னா அந்த துறையில அவர் பல சாதனைகளை அவர் செய்திருக்கிறார். அதன் மூலமாக அந்த பெயர் பிரபலம் அடைந்து அது உன்னதமான ஒரு பெயராக, ஒரு சக்தி வாய்ந்த பெயராக இந்த பூமியிலே இருக்கிறது. மூன்றாவது, இந்த பெயர் கொடுக்கப்படுகிறது. சிலருக்கு பெயர்கள் அவர்களை கனம் பண்ணும் விதமாக, அவர்களுக்கு மரியாதை ஏற்படுத்தும் விதமாக அவர்களுக்கு சில பெயர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, சூட்டப்படுகிறது. சூட்டப்படுகிறது கரெக்டான வார்த்தை, பெஸ்டோ, சூட்டப்படுகிறது. ஏனென்றால் சாதாரண நாட்கள், ஆனாலும் அவர்களுக்கு பெரிய கனத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் உண்டாக்கும்படியாக சில பெயர்களை சூட்டுகிறார்கள். இப்படி 3 விதத்துல பெயர் கொடுக்கப்படுகிறது. நான் காண்பிக்கிறேன். இயேசுக்கு இந்த 3 விதத்திலும் இந்த உன்னதமான பெயர் உண்டானது என்று. ஒன்று, அவருடைய நாமத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டார் என்று வாசிக்கிறோம் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அதாவது தேவன் இயேசுவை கொண்டு எப்படி எல்லாவற்றையும் உண்டாக்கினார், அவரை சுதந்திரவாளியாக நியமித்தார் என்று வாசிக்கிறோம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். தேவ தூதர்களை காட்டிலும் மிகவும் உன்னதமான நாமத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டாராம். எப்போ சுதந்திரித்துக் கொண்டார்? 1ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சமே அதுதான். தேவதூதர்களை காட்டிலும் இயேசு பெரியவர். எப்ப அவருடைய நாமம் எல்லா தேவதூதர்களுடைய நாமத்தை காட்டிலும் பெரிய நாமமாய் விளங்கினது? எப்போ அதை சுதந்திரித்துக் கொண்டார்? நாம் வாசிக்கிறோம், இங்கே கீழே வாசிக்கிறோம். எப்படின்னு சொல்லி இருக்குது. எப்படி எனில் 5ஆம் வசனம், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பேன் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதலாயிலும் சொன்னது உண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். பாருங்க, தேவன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னுடைய குமாரன் நீர், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்று தூதர்களில் யாருக்காயிலும் எப்போதாயிலும் சொன்னது உண்டா என்று கேட்கப்படுகிறது. யாருக்காவது எப்பா சொல்லியிருக்காரா? அப்பன்னா என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு சொல்லி இருக்கிறாராம். இயேசுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயேசுவை பார்த்து இதோ நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லி இருக்கிறார். எப்ப சொல்லி இருக்கிறார்? ஞானஸ்தானத்தப்ப என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் சொல்லி. ஆனா இங்க கொஞ்சம் வேற மாதிரி சொல்லி இருக்கிறார். அதை சொல்லல இங்க. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் சொன்னா இன்றைக்கு உன்னை பிறப்பித்தேன், உம்மை பிறப்பித்தேன் என்று சொன்னார். என்னைக்கு? அவர் பிறந்த அன்னைக்கா? கிடையாது. ஏன்னா பிறந்த அன்னைக்கு அவர் பிறப்பித்த நாள் அல்ல, பிறந்த நாள் அல்ல. கிறிஸ்துமஸ் இயேசுடைய பிறந்த நாள் இல்ல. அவர் ஏற்கனவே அங்க பரலோகத்துல இருந்தவர் நிச்சயமா. அவர் இந்த பூலோகத்துக்குள்ள நுழைஞ்ச நாள் அது. எல்லாரும் போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இயேசு பிறந்த நாளுங்க இன்னைக்கு, இயேசு பிறந்த நாளுங்க. சரி, கரெக்ட்.
இயேசு பிறந்த நாள்னு ஒரு விதத்துல சொல்லலாம், ஆனா சரியான விதத்துல சொல்ல கத்துக்கணும். அவர் பிறந்த நாள்ல நமக்கெல்லாம் பிறந்த நாள் இருக்குது, அவர் பிறந்த நாள்ல, ஏன்னா அவர் தான் ஆதியும் அந்தமா இருக்கிறாரு. அவர் எப்ப பிறந்தாரு? அவருக்கு பிறப்பே கிடையாது, அவரு ஆதியில இருந்தே இருக்கிறாரு. அப்ப அவர் பிறந்த நாள்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல நுழைஞ்ச நாள் தான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போல ஒரு நாள்ல, அது போல ஒரு நாள்ல, டிசம்பர் 25ஆம் தேதி போல ஒரு நாள்ல உலகத்துக்குள்ள நுழைந்தார்னு சொல்லலாம ஒழிய பிறக்கல. அன்னைக்கு ஏற்கனவே இருந்தவர் ஒரு கண்ணின் வயிற்றின் மூலமாக உலகத்திலே மனு அவதாரம் எடுக்கிறார், அவ்வளவுதான் ஒழிய அன்னைக்கு அவர் பிறக்கல. ஏற்கனவே இருந்தவர் தான் இங்க நுழைகிறார். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன்னு சொன்னா என்னைக்கு அது? என்னைக்கு இவர் பிறந்தார்? என்னைக்கு தேவனுடைய பார்வையில இன்னைக்கு பிறந்தவர் என்று சொல்லலாம். வாசிப்போம் ஆதி அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 32ஆம் வசனம் தமிழ்ல, 32 வாசிக்கிறது. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். அப்ப என்ன அர்த்தம்? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது பாருங்க. அதன்படி இயேசுவை எழுப்பினாராம். அப்ப அதன்படி இயேசுவை எழுப்பினார் என்று சொன்னா, இயேசுவை எழுப்பின அன்னைக்குதான் என்ன சொல்றாரு? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அது எப்படி? உயிர்த்தெழுதலின் நாளை, அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட நாளை அவர் ஜனிப்பிக்கப்பட்ட நாள் என்று எப்படி சொல்லலாம்? நான் சொல்லுகிறேன் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 1:5ஆம் வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். இங்க பாருங்க, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் இயேசுவை குறித்து சொல்லும் போது, அப்ப மரித்தோர்ல இருந்து முதற் பிறந்தவர்னா மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழும்பினவர்கள் முதலானவர் என்றா கிடையாது. இதுக்கு முன்னால சிலர் உயிரோடு எழுந்து இருக்கிறார்கள், அதனால இவர் அல்ல முதல்ல உயிரோடு எழுந்தவர். மரித்தோர்ல இருந்து முதற் பிறந்தவர் என்று சொன்னால், பாவத்திலே மரித்து கிறந்தவர்கள் மத்தியிலே பாவத்திலே மரித்தவர்கள். வேதவசனம் சொல்லுகிறது எபேசியர் 2:1 நாம் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து கிடந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலே மனுக்குலம் முழுவதும் மரித்து கிடக்கிறது. ஆனால் தேவகுமாரன் இந்த மனுக்குலத்திலே மனு அவதாரம் எடுத்து உள்ள வந்த போது அவர் பாவத்தில மரித்தவரா இல்லை, பாவமற்றவரா இந்த உலகத்தில் வந்தார். ஆனா கல்வாரி சிலுவையில ஏறின போது, அங்கு தொங்க விட்ட போது மனுக்குலத்தின் பாவங்கள் அனைத்தும் அவர் மீது வைக்கப்பட்டது. அவரும் பாவத்திலே மரித்தவர் போல ஆனார். நாம் என்ன நிலையில் இருந்தோமோ அந்த நிலையை அவர் அடைந்தார். கல்வாரி சிலுவையில் அந்த சனப்பொழுதிலே பாவமானார் என்று எழுதியிருக்கிறது. அவர் பாவமானாராம். அந்த பாவமான கிறிஸ்து பாவமாகி அங்கே மரித்தார். அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட போது அவர் புதிய ஜீவனோடு புதிய மனுஷனாக உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்ப பாவத்துல கிடந்து மறுபடியும் பிறந்தவர்களே அவர்தான் முதற் பேரானவர். நமக்காக பாவத்தை கல்வாரி சிலுவையில் ருசி பார்த்து நம்மை போலாகி பாவிகளைப் போல பாவத்தை சுமந்து பாவமான கிறிஸ்து மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டார். அதனால்தான் சொல்லி இருக்குது, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அதனால்தான் வெளிப்படுத்தல் 1:5 சொல்லி இருக்குது, இவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், பாவத்தில் மரித்து கிடந்தவரிலிருந்து முதல் பிறந்தவர் என்ற ரீதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அன்றைக்குதான் அவர் இந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை சுதந்தரித்து கொண்டாராம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு இல்லையா? எப்படிப்பட்ட நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாராம்? இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். என்றைக்கு அது? இவரின் குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவருக்கு சொல்லப்பட்ட அந்த நாளிலே. என்றைக்கு சொல்லப்பட்டது? அப்போஸ்தலர் 13:32-33 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்த நாளிலே பிதாவான தேவன் அவரை பார்த்து, சிலுவையில் அவர் தொங்கின போது அவருடைய முகத்தை திருப்பிக் கொண்ட தேவன், அவரை பார்க்க கூடாத தேவன், என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன போது கூட பதிலளிக்காத தேவன் இவரை உயிரோடு எழுப்பின போது எப்படி எழுப்பினாராம்? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், உன்னோடு கூட சேர்த்து இந்த உலகத்தின் பாவங்களையும் பரிகரித்தேன் என்று சொல்லி எழுப்பினார். அன்றைக்குதான் அவர் முதற் பேரானவரானார், அவர் ஜனிப்பிக்கப்பட்டார். அன்றைக்குதான் அந்த நாமத்தை அவர் சுதந்தரித்துக் கொண்டார். இரண்டாவது, பெரிய சாதனைகளினாலே தனக்கு சொந்தமாக்கி கொண்டார் பெரிய நாமத்தை, வல்லமையுள்ள நாமத்தை என்று சொன்னேன் அல்லவா? அதை பார்ப்போம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்க, சிலுவையில என்ன நடக்கிறது என்பதை பற்றி விளக்கம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். நம்ம வெறும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான வாசித்தீங்கன்னா சிலுவையில எப்படி அறையப்பட்டார், ஆணி எப்படி அடிக்கப்பட்டது, ரத்தம் எப்படி விழுந்தது, தலையில் எப்படி முள்முடிய வைத்தார்கள், உடம்பெல்லாம் அப்படி காயம் பண்ணப்பட்டார், இதெல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால உள்ள அர்த்தம் அல்லது அவர் மரித்த பிறகு என்ன நடந்தது, இதெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்ப சிலுவையில செத்தார் என்று நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல வாசிக்கிறோம். ஆனால் அதன் பிறகு ஏதோ நடந்திருக்கு பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் முடிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப சிலுவையின் மூலமாக பிசாசின் மீது வெற்றி சிறந்தாராம். இதை குறித்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, பேதுரு சொல்லும் போது, வெளிப்படுத்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து சொல்லும் போது, எப்படி இயேசு மரித்த பின் பாதாளத்துக்கு சென்றார் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். மரித்து சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது, இவருடைய ஆவியோ பாதாளத்துக்கே சென்றதாம். பாதாளத்திலே சென்று அங்கே என்ன நடந்தது என்பதை குறித்த விளக்கத்தை தான் நீங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அங்க என்ன பண்ணாராம்? துரைத்தனங்கள் சொன்னா இந்த அந்தகார சக்திகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு, இதை வச்சு நம்ம என்ன நடந்தது என்பதை யோசித்து பாருங்க. உரிந்து கொண்டுன்னு சொன்னா ஏதோ சில அதிகாரங்களும் துரைத்தனங்களும் வல்லமைகளும் இவரை பிடித்துக் கொண்டிருந்தது போல ஒரு காட்சி தான் இங்க உருவாகிறது. இவரை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும், இவரை கொண்டு வந்து விட்டாச்சு, ஒரு சிறை கைதி போல இங்க பாதாளம் வரைக்கும் கொண்டு விட்டாச்சு. ஏனென்றால் மனிதனுடைய பாவத்தை சுமந்து செத்தவர் இவர். ஆகவே இவர் இங்கே கொண்டு வந்தாச்சு, இவர் மேல நாம் அதிகாரத்தை செலுத்தலாம் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொண்டிருந்தது போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிடித்து வைத்துக் கொண்டு சிறைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த பொல்லாத ஆவிகள், அந்தகார சக்திகள், பிசாசின் ஆவிகளை உரிந்து கொண்டு சொன்னா பிடிச்சு தொங்கிட்டு இருக்குது. எல்லாம் அங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்த போது பிதாவானவர் வானத்திலிருந்து பாவத்துக்கான பிராயச்சித்தம் செய்யப்பட்டு ஆகிவிட்டது, என்னுடைய குமாரனே உங்களுடைய வேலை முடிந்தது, இனி செத்து கிடக்க வேண்டியதில்லை, பாவத்தை இனி சுமக்க வேண்டியதில்லை, உங்களுடைய நீதியை உமக்கு திரும்ப தருகிறேன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், நீர் என்னுடைய குமாரன் என்று பிதாவானவர் வானத்திலிருந்து பறைசாற்றின உடனேயே அவருக்கு அந்த பிசாசின் வல்லமைகளை உரிந்து கொண்டாராம். ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கின்னு சொன்னா, வெளியரங்க கோலம் இப்பதான் ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்து முடிஞ்சிருக்குது. ஒருத்தரும் அந்த ட்ராக் அண்ட் ஃபீல்ட் எல்லாம் பெரிய பெரிய இவெண்ட்ஸ்ல எல்லாம் வின் பண்ண உடனே ஒரு பெரிய ரவுண்டே வர்றாங்க பாருங்க. வின் பண்ணி வெறும் மெடலை வாங்கிட்டு வந்துடுறது இல்ல, வின் பண்ணோன்னா அவங்களுடைய தேசத்தின் கொடியை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய ரவுண்டே சுத்தி வர்றாங்க. அவளுடைய வெற்றியை வெளியரங்க கோலமாக்குகிறார்கள். தேவன் இயேசு என்ன பண்ணாராம்? பிசாசின் சக்திகளை உரிந்து கொண்டு அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி தம்முடைய வெற்றியை நிலைநாட்டி பாதாளத்தின் வாசல்களின் திறவுகோலை எடுத்துக்கொண்டு அங்கே அந்த பாதாளத்திலே அவர் வெற்றி ஊர்வலம் வந்தாராம். வெளியரங்க கோலமாக்கினா அங்க வெற்றி ஊர்வலமே நடந்திருக்குது. ஒலிம்பிக் கேம்ஸ்ல நடக்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கிறார். இவர் ரவுண்ட் அடிக்க அந்த பாதாளத்தின் சக்திகள் எல்லாம் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருக்கிறது. மனிதனா இந்த உலகத்துக்கு வந்த இவர் எந்த மனிதனும் இதுவரை பிசாசை மேற்கொண்டது கிடையாது. எல்லா மனிதனும் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைகளாய் கிடந்தார்கள். ஆனால் இந்த ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்து என்கிற இந்த மனிதன் சாதாரண மனிதர் அல்ல, இவர் தெய்வீக மனிதன். இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்து மனிதனாய் பாதாளம் வரை சென்று மனிதனாய் பிசாசை தோற்கடித்து வெளியரங்க கோலமாக்கி வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வெற்றி சிறந்ததுனாலதான் அந்த ஸ்கேவாவின் குமாரில் 7 பேர் போய் பிசாசு வரட்டும் போது பவுல் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவ நாமத்தினாலே சொல்லுகிறோம் சொன்ன உடனே அந்த பிசாசுகள் கேட்டுச்சு, ஆமாயா இயேசுவை எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? இவர் தான் அங்க வந்தவர், பாதாளத்துக்கு வந்தவர், இவர்கிட்ட தான் அடி வாங்கினாங்க, இவர் தான் அடிச்சு நொறுக்குனவர், அவரை நல்லா தெரியும். இயேசுவை எங்களுக்கு தெரியும், பவுலையும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் இந்த நாமத்தை யூஸ் பண்ணி அவரும் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அது வேலை செய்யுது. இயேசுவை தெரியும், பவுல தெரியும், நீங்க யாரு அப்படின்னு சொல்லி செம்ம அடி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இயேசுவை பாதாளத்துக்கு தெரியும். பாதாளத்திலே இந்த நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் இல்லை. இந்த நாமத்தை பாதாளத்தின் சக்திகள் கேட்ட உடனே நடுங்குகின்றன. ஆகவே நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ விசுவாசிகள் பிசாசு 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 கான்சியஸா இருக்க கூடாது, டெவில் கான்சியஸா. சில ஆளுங்க பாருங்க, அவ்வளவு டெவில் கான்சியஸ்னஸ்,
எங்கேயாவது ஒரு வீட்டுல போய் ஜெபம் பண்ண கண்ணை மூடனே ஸ்தோத்திரம் 2 பிசாசுகளை பார்க்கிறேன், 4 பிசாசை பார்க்கிறேன். இதேதான் வேலை. எந்த பிசாசையும் பார்க்க வேண்டாம். பிசாச பார்த்தா எங்க பாருங்க, பாதத்துக்கு கீழே கிடக்கிறத பாருங்க, நடுங்குகிறதை பாருங்கள். பிசாசின் தோல்வியை தினந்தோறும் பாருங்கள். பிசாசு ஒன்றுமில்லாமலாக்கப்பட்டதை பாருங்கள். காலடியில கிடக்கிறதை பாருங்கள். உங்கள் கால் மிதிப்பட்டு கிடக்கிறதை பாருங்கள். அதை வாயை திறந்து பேசுங்கள். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சிட்டு மந்திரவாதம் வச்சுட்டாங்க பிரதர், பில்லி சூனியம் வச்சுட்டாங்க பிரதர், அவர் இப்படி செஞ்சிட்டாரு பிரதர், இவர் அப்படி செஞ்சிட்டாரு பிரதர், தகுடு இங்க வச்சாங்களாம் பிரதர், தகுடு அங்க. எத்தனை தகுடு இரும்பு தண்டவாளத்தை கொண்டு வச்சானே அவன். என்னமா அதை காட்டிலும் மாபெரும் சக்தி, பாதாளத்தை நடுங்க வைக்கக்கூடிய சக்தி உங்களுடைய நாமல இருக்கிறது. அது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். ஆகவேதான் அந்த நாமத்தை உச்சரிக்க பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் எல்லாரை காட்டிலும் மிகப்பெரிய பாக்கியவான்கள் என்று நான் சொல்லுகிறேன். மகத்தான நாமம். ஏன்னா அப்பேற்பட்டவருடைய நாமம். அது சாதாரண ஆள் இல்ல. எங்கேயோ ஓரத்துல எங்கேயோ கடந்து புல்லணையில பிறந்து பசிப்பட்டினில கடந்து தலை சாக்கிய இடம் இல்லாமல் கடந்து ஏழ்மைத்தனத்துல வாழ்ந்து அப்படியே கல்வாரி சிலுவையில மறித்து தியாகம் பண்ணவருடைய நாமம் அல்ல. இது பாதாளம் வரை சென்று பிசாசை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வெற்றி சிறந்து வெளியரங்க கோலமாக்கி வெளியே வந்து உயிரோடு எழுப்பப்பட்டு பிதாவின் வலது பாரசத்திலே ராஜாதி ராஜனாய் கத்தாதி கத்தனாய் வீற்றிருக்கிறவருடைய நாமம் இது. இருக்கீங்களா? அப்ப இயேசுவின் நாமம்னா அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர் தேவனுடைய குமாரனாக. அவர்தான் முதல் குமாரன். பாவத்தில் கிடந்தவர்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய குமாரனானதுல அவர்தான் முதலானவர். நம்முடைய பாவத்தை சுமந்து தேவ குடும்பத்தில மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர். அவருக்கு பின்னால வந்த குமாரர்கள் தான் நாம். அவர் தான் ஃபர்ஸ்ட். அதனால்தான் பெரிய மகத்தான நாமம் அந்த நாமம். அந்த நாமத்துக்கு பெரிய மரியாதை. பாதாளத்தின் சக்திகளை வென்ற நாமம், வெளியரங்க கோலமாக்கின நாமம், முறிந்து கொண்ட நாமம், ஒன்றுமில்லாமல் ஆக்கிய நாமம். அதனாலதான் அந்த நாமத்தினுடைய வல்லமை. மூன்றாவதாக அவருக்கு சூட்டப்பட்ட நாமம். அவருக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுப்பதற்காகவே இந்த நாமம் அவருக்கு சூட்டப்பட்டது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் கவனிங்க, தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவருக்கு சூட்டினார். ஏன்? இந்த குமாரன் மேல் அவ்வளவு பிரியமாயிடுச்சு. ஏன்? அவர் தேவனுக்கு சமமானவராய் இருந்தும் மாம்ச ரூபம் எடுத்து இந்த பூலோகம் வரை வந்து இந்த மாம்ச ரூபத்துக்கு தன்னை ஆளாக்கி, அது மட்டுமில்லாமல் கல்வாரி சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தும்படியாக அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்தபடினாலே பிதாவாகிய தேவன் பார்க்கிறார், இவர் தான் என்னுடைய குமாரன், இவர் பேலதான் நான் பிரியமா இருக்கிறேன். என்னுடைய சித்தத்தை செய்கிற மனுஷன் இந்த பூமியில இந்த ஒரு மனுஷன் தான். பூமி முழுக்க இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. பிதாவுடைய சித்தத்தை பூர்ணமாய் செய்கிற மனுஷன். எந்த அளவுக்கு செய்கிற மனுஷன்? மரணமானா கூட அது பிதாவுடைய சித்தமா இருந்தா அதை நான் செய்யறேன் ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷன் மேல பிரியமாகி தேவன் இந்த மனுஷனுக்கு உலகத்திலே எவருக்கும் இல்லாத கனமும் மரியாதையும் கொடுக்கும்படியாக, பரலோகத்திலே எவருக்கும் இல்லாத கவனத்தையும் மகிமையும் மரியாதையும் கொடுக்கும்படியாக, பாதாளத்திலும் எவருக்கும் இல்லாத கனத்தையும் மகிமையும் மரியாதையும் கொடுக்கும்படியாக இந்த குமாரன் மேல் பிரியமாகி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழான மத்தியிலும் மேலான நாமத்தை கொடுத்தார். ஏன்? எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும், எல்லா நாவுகளும் முழங்க வேண்டும், இவர் ஆண்டவர் என்று. கர்த்தருக்கு அவ்வளவு பிரியமாய் இவருடைய கீழ்ப்படிதல்ல. கர்த்தர் சொன்ன பெரிய அந்தஸ்தையும் மரியாதையும் இவர் கொடுக்க போறேன்.
உலகத்திலே எவருக்கும் இல்லாத அந்தஸ்து மரியாதை, பரலோகத்திலே எவருக்கும் இல்லாத அந்தஸ்து மரியாதை, பாதாளத்திலே எவருக்கும் இல்லாத அப்பேற்பட்ட உயர்வான ஒரு நாமத்தை இவருக்கு நான் தரப்போறேன் என்று சொல்லி கொடுத்தார் என்று வேதவசனத்தில் வாசிக்கலாம். அப்ப பிறப்பின் மூலமாகவும் சாதனையின் மூலமாகவும் கனமும் மரியாதையும் அருளப்பட்டது, தந்தருளப்பட்டதன் மூலமாகவும் இவர் இவ்வளவு பெரிய நாமத்துக்கு சொந்தக்காரரானார். இப்போதான் பாயிண்ட்டுக்கு வர்றோம். 5 நிமிஷத்துல ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். புள்ளி குதிச்சு எந்திரிச்சு சத்தம் போட்டு கத்தி என்ன மாதிரி பண்ணுங்க. இப்ப சொன்னதெல்லாம் பேக்ரவுண்ட் தான். இந்த வாரத்தோட முடியல, அடுத்த வாரம் தொடர போறேன். ஆனா இந்த 5 நிமிஷத்துல ஒரு காரியத்தை சொல்றேன், சொல்லாம இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னு சொன்னா இவ்வளவெல்லாம் பண்ணாரு, இவ்வளவு பெரிய நாமத்தை இவர் கொடுத்தாரு, இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் உயர்வையும் கொடுத்தார். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் பாதாளத்தின் மத்தியிலும் உயர்ந்த நாமத்தை, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை இவர் கொடுத்தாரு. ஏன் இது நடந்தது? ஏன் கொடுக்கப்பட்டது? இவ்வளவு பெரிய அதிகாரமும் வல்லமையும் உயர்வும் இந்த நாமத்திற்கு ஏன் கொடுக்கப்பட்டது? அவர் அதை உபயோகப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டதா? நீங்கள் எனக்கு காண்பீங்க பார்க்கலாம். இந்த 2000 வருஷம் பரலோகத்திலே பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிற இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளாவது தன்னுடைய நாமத்தை தன்னுடைய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறார் என்று எழுதியிருக்குதாங்க. எங்கேயாவது எழுதியிருக்கா? அவர் அங்க உட்கார்ந்துகிட்டு இப்ப பெரிய நாமம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதை பயன்படுத்தி அவர் பயனடைகிறார் என்று எங்கேயாவது எழுத நீங்க கண்டிருக்கிறீர்களா? 2000 வருஷத்துல என்றைக்காவது ஒரு நாளாவது அவர் தன்னுடைய பயனுக்காக தன்னுடைய பிரயோஜனத்துக்காக இந்த நாமத்தை பயன்படுத்தி கொண்டார் என்று எழுதியிருக்கிறதா? கிடையவே கிடையாது என்று சொல்கிறேன். ஏனென்றால் அவர் தேவனுக்கு சமமாயிருக்கிறவர். அங்கே உட்கார்ந்து கொண்டு வலது பாரத்தில் கொண்டு சமமாயிருந்து கொண்டு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர், எல்லாத்துக்கும் மேலானவர். அதுக்கு முன்னாலே அப்படிதாங்க இருந்தார் அவரு. ஆகவே அவர் இந்த நாமத்தை ஒண்ணு உபயோகப்படுத்த வேண்டியதில்லை. இவ்வளவு உயர்வும் அதிகாரமும் வல்லமை இந்த நாமக்கு கொடுக்கப்பட்டது அவருடைய பிரயோஜனத்துக்காக அல்ல. வேத வசனம் இதை குறித்து கூறும்போதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சபையானது மீட்கப்பட்ட ஜனம் இந்த நாமத்தை உபயோகப்படுத்தி நன்மைகளை பெற்றார்கள். வல்லமையும் அதிகாரத்தையும் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே பிசாசின் மீதும் வியாதியின் மீதும் எல்லா பிரச்சனைகள் மீதும் அதிகாரத்தை இந்த நாமத்தில் செலுத்தினார்கள் என்று மறுபடியும் 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 எழுதியிருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் இவ்வளவு பெரிய நாமத்தை இவருக்கு கொடுத்தது, இவ்வளவு பெரிய உயர்வை அந்தஸ்தை இவருக்கு உண்டாக்கி இவ்வளவு உயர்வாக இவருடைய நாமத்தை வல்லமை உள்ள அதிகாரமுள்ள நாமமாக ஏற்படுத்தினது எதற்கு என்று நான் சொல்லுகிறேன். இந்த நாம நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி, இந்த பூமியிலே எல்லா பிரச்சனைகள் மத்தியில வாழ்கிற நாம் இந்த நாமத்தை உபயோகப்படுத்தி வாழ்க்கையில வெற்றியை அன்றாடம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்கிறதற்காகவே இவருக்கு அவ்வளவு பெரிய நாமம் கொடுக்கப்பட்டது. அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மீது கை வைப்பீர்கள், என் நாமத்தினாலே என்னுடைய அதிகாரம் உங்களுடைய அதிகாரமாக மாறிவிடுகிறது. என் நாமத்தை சொல்லும் போது நானே அங்க நிற்கிறது போல ஆகிவிடுகிறது. என் நாமம் உங்கள் வாயிலிருந்து வந்தால், ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தால், ரத்தத்தால் கழுவப்பட்ட விசுவாசியா இருந்தால், என் நாமம் உங்களுடைய வாயிலிருந்து வந்தால் நானே அங்க வந்து விட்டதாக எண்ண வேண்டும். தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் அந்த நாமத்தில் அடங்கி இருக்கிறது. நித்தியமாக உள்ள சகல ஐஸ்வர்யமும் இந்த நாமத்திலே அடங்கி இருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் மத்தியிலும் உயர்ந்த நாமம். நீங்கள் பரலோகத்துக்கு சென்று எங்கும் தேடி பார்க்கலாம். சர்வ வல்லமையும் மகிமையும் நிறைந்திருக்கிற பரலோகத்திலே, தேவனுடைய வாசஸ்தலத்திலே அங்க போய் பார்த்தா கூட இந்த நாமத்தை விட மேலான நாமத்தை அங்கே கண்டுபிடிக்கவே முடியாது. இதுதான் அங்கேயும் உயர்ந்த நாமம். இந்த பாதாளம் பிசாசின் சக்திகள் இருக்கும் இடத்தில் அந்தகாரத்தின் சக்திகளின் அந்த அந்தகாரத்தின் ராஜ்யத்துக்குள்ளே சென்று மூளை முடுக்கெல்லாம் தேடினா கூட இந்த நாமத்திற்கு ஒப்பான நாமம், இதற்கு ஈடான நாமம், இந்த நாமத்துக்கு நடுங்காத நாமம் ஒன்றை கண்டுபிடிக்கவே முடியாது. அங்கே இந்த நாமத்தை போல மேலான நாமம் ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த பூலோகத்திலே பெரிய பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க, வல்லமை மிக்க நாடுகள் இருக்கிறது, அதன் அதிபதிகள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள்,
பெரிய மனிதர்கள், ராஜாக்கள் இருக்கிறார்கள், அதிபர்கள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் இப்பேற்பட்ட வல்லமை உள்ள நாமத்தை இந்த பூமி முழுக்க எங்கும் நீங்க கண்டுபிடிக்கவே முடியவே முடியாது. ஆமென். இப்பேற்பட்ட நாமத்தை நாம் உபயோகப்படுத்தும்படியாக நமக்கு ஒரு உரிமையை இலவசமாய் தேவன் கொடுத்திருக்கார். ஃப்ரீயா யூஸ் பண்ணி எங்க வேணா யூஸ் கொள்ளுவோம். இந்த நாமத்தை எப்போது நீ வைத்திருக்கலாம். எந்த சூழ்நிலையில இந்த நாமம் கூடயே இருக்கும். அதனாலதான் வாயிலே இருக்கிற மாதிரி கொடுத்தேன். போய் எடுத்துட்டு வர வேண்டியது இல்லை. எங்கேயும் போகும்போதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா கூடயே வந்துருது. எல்லா சூழ்நிலையிலும் இது கூடவே இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, கர்த்தர் வாயில வைக்கிறாரு வார்த்தை. அதனாலதான் வாயில வைக்கிறாரு. இயேசு நாமம் நாவினால் உச்சரிக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்முடைய சத்துருக்களுக்கு நேராக இந்த நாமத்தை நாம் உபயோகப்படுத்தலாம். இயேசு நாமம் வல்லமை உள்ள நாமம். நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை ஒன்றுமில்லாமலாக்க இந்த நாமத்தை நாம் உபயோகப்படுத்தலாம். என்னுடைய ஜெபத்திலே நான் விண்ணப்பிக்கும் போது இந்த நாமத்திலே நான் கேட்டால் பரலோகம் எனக்கு தலைவணங்குகிறது. பரலோகம் எனக்கு மரியாதை செலுத்துகிறது. பரலோகம் என்னை கனத்தோடும் மரியாதையோடும் பார்க்கிறது. என்னுடைய ஜெபத்திற்கான பதில்களை பரலோகம் உண்டாக்குகிறது. இந்த நாமத்தை நான் இந்த நாமத்தை நான் உச்சரிக்கும் போது பாதாளம் நடுங்குகிறது, பிசாசன் சக்திகள் நடுங்குகிறது. ஆகவே இந்த கிறிஸ்தவர்களுக்கு இல்லி சூன்யம் மந்திரவாதம் அது தகுடு பேசிக்கலாம் சரியான கிறிஸ்தவர்களே கிடையாது. நான் சொல்றேன், 1000 தடவை சொல்றேன். விளங்கலன்னு அர்த்தம். என்னன்னு விளங்கல? இப்பேற்பட்ட நாமத்தை வாயில வச்சுக்கிட்டு வாயில அப்பேற்பட்ட வார்த்தைகள் வரலாமா? அநேகர் வாயை சுத்தமா கழுவணும். ரெட்டாலை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று இருக்கிறது, இயேசுவின் ரத்தம். அதனால் கழுவப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த பேச்செல்லாம் நிறுத்தி போட்டு இந்த வல்லமையான உன்னதமான வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் மேலான நாமம், பிசாசுகளை நடுங்க வைக்கிற நாமம், பூமியிலே எனக்கு காரியங்களை நடப்பித்து கொடுக்கிற நாமம், பரலோகத்தில் எனக்கு மரியாதையை பெற்று தருகிற நாமம், என்னுடைய ஜெபத்தை கேட்க பண்ணுகிற நாமம், எனக்கு ஜெபத்துக்கு பதிலை உண்டாக்கி தருகிற நாமம். இந்த நாமத்தை என் நாவில உச்சரிக்க வேண்டும். இந்த நாமம் வல்லமையின் நாமமாயிருக்கிறது. இந்த நாமத்தை நான் என்னுடைய ஆராதனையில உபயோகப்படுத்தலாம். என்னுடைய எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த நாமத்திலே நான் பதிலை இயேசுவின் நாமத்திலே நான் பெற்றுக் கொள்ளலாம் சொல்லிவிட்டு அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய வல்லமை அதிகாரத்தை என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தி நான் காண வேண்டும். எழுந்து நிற்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். இந்த வல்லமையுள்ள நாமத்தை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், இயேசுவின் நாமம் மேலான நாமம், வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் மத்தியிலும்